நமச்சிவாய். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையெனப் பெற்றேன். தேனாயின் அமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தார். ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே வெறுத்திடவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. வாராகியின் அற்புதங்கள். நிறைய கர்ம வினைகள், கர்ம தோஷங்கள், இந்த நம்ம பிறப்பை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னாலே அது எந்த ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும் சரிதான், எந்த மதமாக இருந்தாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் எல்லா மதமும் ஒரு விஷயந்தான் சொல்லுது. இந்த பிறவி, இந்த பூமியில் நீ பிறந்திருக்க அப்படின்னா, பர்த் ஆகிட்ட அப்படின்னா சம்திங் கர்மா பாவதோஷங்கள் உனக்கு உண்டு. அது இங்கேயே காலி பண்ணிவிட்டு தொடச்சிட்டு சுத்தமாக சேரு. அப்போ தான் உனக்கு பிறவாமை என்னும் பெருவரம் உண்டுன்னு சொல்லுது. அப்போது ஜென்மாந்திரத்தில் நாம் செய்த பாவங்கள் அல்லது புண்ணியங்கள் ரெண்டுமே வச்சுப்போம். புண்ணியங்கள் நிறைய இருந்ததுன்னா நம்ம நல்லா இருக்க போகிறோம், நம்மளை யாரும் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. பாவங்கள் இருக்கிறதால தான் நிறைய கஷ்டங்கள் வருது. மன கஷ்டம், மனக்குழப்பம், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸு, உடல்நிலை ஆரோக்கியம் இல்லையா, நிறைய நோய்கள் படுத்தி எடுக்கிறது. ஒருத்தர் நல்லா சம்பாரித்து ஒரு பீரியடில் பீக்காக இருப்பாங்க, அடுத்த ஒரு 10 வருஷத்தில் சேர்த்து வச்ச எல்லா காசையும் செலவு பண்ணிவிட்டு ஓட்டாண்டியாக நிற்பாங்க. ஏன்னா ஒரு லெவலுக்கு மேலே வளர்ச்சி அடைய முடியாது, தடை இருக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? மெயினாக உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, சின்ன குழந்தையில உடம்பு சரியில்லாமல் போகிறது, ஆர்டிசம் ப்ராப்ளமாக வருது. ஒரு வீட்டில் ஒரு குழந்தை உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, ஆர்டிசம் ப்ராப்ளத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிற ஒரு 10 வயசு வரலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறம் பெரிய பசங்களாக ரொம்ப சிரமமாயிடும். அப்போ இதெல்லாம் பாவதோஷங்கள் தான். இப்போ இதில் நிறைய கேள்விகள் உலகம் முழுவதும் இருந்து நம்முடைய அன்பு பக்தர்கள் கமெண்ட் பாக்ஸில், ஃபோனில், இதெல்லாம் நீங்கள் இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி. இதெல்லாம் நீங்கள் ஒரு கொடுத்த கடன் வாங்க திரும்ப வருவதற்காக, எல்லாம் மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் வருது, அதுக்கு என்ன பண்ணுறது? சின்ன குழந்தைகளே கர்ப்பம் தரிக்கும் போதே, அந்த குழந்தை பிறக்கும் போதே சில குறைகளோடு பிறப்பது, அப்படின்னா கர்ப்பம் குழந்தை பிறக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, திருமண தடை, இது எல்லாத்துக்குமே நீங்கள் இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள் கேட்டால் நிறைய கொஸ்டின்ஸ்க்கு செலக்ட் பண்ணி ஒரு 10-12 கொஸ்டின் மட்டும் இப்போ நாம் பதில் சொல்ல போகிறோம். ஒவ்வொரு கேள்வியும் தனியாக உங்களுக்கு பயன்படும் வகையில், அதோட கூட அதுக்கு ரெமிடியும் அதுக்கு பரிகாரமும் சொல்ல போகிறோம். என்ன செஞ்சால் இது நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறோம். கம்பெனி, தொழில் நிறுவனங்கள்லேருந்து, வேலை வாய்ப்புகள்லேருந்து எல்லாத்துக்கும் நம்ம ரெமிடி சொல்ல போகிறோம். பார்க்கலாம், பாருங்கள். அதாவது திருமண தடை சில இடங்களில் பார்த்திங்கனாக்கா ஆரம்ப காலத்தில், அதாவது 23 வயசு 22 வயசில், சிறு வயசுலேயே கல்யாணம் ஆகிடும், சின்ன வயசுலேயே கல்யாணம் ஆகிடும். அது பல காரணங்களால் ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் சேர்க்க, சூரியன் சுக்கிரன் சேர்க்க, இல்லை செவ்வாய் சூரியன் சேர்க்க, இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு 2 பட்ட திருமணம் உண்டுன்னு அர்த்தம். இளம் வயதிலேயே 21 வயசு 24 23 வயசில் கல்யாணம் ஆகிடும். அப்புறம் 27 வயசுக்குள்ளே ரிட்டர்ன் வந்துடுவாங்க, திரும்ப 2வது கல்யாணம் நடக்கும். சில பேருக்கு இன்னும் கூட திருமணம் நடக்காமல் இருக்கும். 27 வயசு 29 வயசு 33, அதுவும் பெண்களுக்கு, குறிப்பாக பொம்பளை பசங்களுக்கு 33 வயசு 38 வயசு 42 வயசு திருமணமே நடந்திருக்காது. 33 வயசு 45 வயசில் கூட திருமணமே நடந்திருக்காது. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன காரணம்? ஏன் திருமணம் நடக்கலை?
அதே போல் இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடியவர்கள், கல்யாணம் முடிஞ்சிருக்கும், பசங்க இருக்காது, ஆனால் செகண்ட் மேரேஜ் பார்ப்பாங்க. 38 வயசு 40 வயசு உள்ள பொம்பளை பசங்களுக்கு செகண்ட் மேரேஜ் பார்ப்பாங்க, திருமணம் நடக்காது. அப்போ திருமண தடை, அது ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். திருமண தடை என்னதான் சாமி காரணம்? நான் பார்க்காத ஜோசியர் இல்லை, போகாத கோவில் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை. எல்லா கதையும் சொல்லுவாங்க. ஏற்றாத தீபம் இல்லை, வழிபடாத தெய்வம் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை. காளகஸ்தி போயிட்டு வந்தேன். எடுத்த உடனே அவங்க சொல்லக்கூடிய முதல் வார்த்தை, நான் காளகஸ்தி போயிட்டு வந்துட்டேன். முதல் வார்த்தையே அதான் சொல்லுவாங்க, நான் காளகஸ்தி போயிட்டு வந்துட்டேன் சாமி. அப்போ கூட நடக்கலை. அப்போ நம்ம காளகஸ்தி போயிட்டு வந்தால் கல்யாணம் உடனே நடந்துடும் உங்களுக்கு யாராவது சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். திருமண தடை. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும், முதல் திருமணமாக இருக்கலாம், இரண்டாவது திருமணமாக இருக்கலாம், 54 வயசுக்கு மேலே நடக்கக்கூடிய வயோதிக திருமணமாக இருக்கலாம், ஒருதலைபட்சமாக ஆசைப்படக்கூடியதாக இருக்கலாம். மெயினாக 35 வயசு 40 வயசு 38 வயசு 36 வயசு 42 வயசு இதில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க. திருமண தடை அப்படின்னு உங்களுக்கு ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் அதற்கான கிரக சேர்க்கை இருக்குதுன்னு அர்த்தம். சனி செவ்வாய் சேர்க்கையாக இருக்கலாம். நீங்கள் எத்தனையோ ஜோசியரை பார்த்துருக்கலாம். நீங்கள் 10,000 ரூபா பணம் கட்டி வரிசையில் நின்று கூட போய் பார்த்து வந்திருக்கலாம். யாராலும் கண்டுபிடிச்சி சொல்ல முடியலையா? அவங்க கண்ணு மறைச்சிரும். சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லைங்க. உங்களை பார்த்த உடனே நீங்கள் ஒரு 10,000 ரூபா பணம் கட்டியிருக்கிறீங்க, உடனே அவங்க என்ன செய்வாங்க? சீக்கிரமாக நடந்துடும், இந்த ஆவணி மாதம் நடந்துடும், ஆகஸ்ட்டில் நடந்துடும், போயிட்டு வாங்க, அவ்வளோதான். நீங்கள் நம்பிக்கையாக வந்துடுவீங்க. உங்கள் ஜாதகத்தில் என்ன குறை இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் திறமை. ஏன் இன்னும் திருமணம் நடக்கலை, ஏன் தட்டி போகுது? உங்களுக்கு ஒரு எளிமையான பரிகாரம். நீங்கள் யாராக இருந்தாலும், வேர்ல்டு வைடு உலகத்தில் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் காமனாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். இதை நான் நிறைய பேருக்கு சொல்லி அது சக்ஸஸும் ஆகிருக்கு. என்ன செய்யணும்னா, நீங்கள் நம்ம ஊர் இந்தியாவுக்குள்ளே இருந்தீங்கன்னா ஏதேனும் ஒரு ஆலயத்தில், அம்பாளுடைய ஆலயமோ சிவாலயமோ பெருமாளுடைய ஆலயமோ ஏதோ ஒன்று, ஒரு கோவிலில் மரத்துக்கு கீழே, அரச மரமாக இருக்கலாம், வேப்ப மரமாக இருக்கலாம், ஆலமரமாக இருக்கலாம், மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய நாகங்களுக்கு செவ்வாய் வெள்ளி ஞாயிறு 3 நாளும் அந்த நாகத்துக்கு உங்கள் கையால் அபிஷேகம் செய்து, பாலபிஷேகம் பண்ணி, திரும்பவும் தண்ணியை ஊற்றி, உடம்புறா மஞ்சள் குங்குமம் பூசி, பொட்டு வச்சு, வெத்தலைப்பாக்கு வச்சு, தாம்பூலம் வச்சு வழிபாடு செய்வீர்களேயானால் இது ஒரு காமனான பரிகாரம். இது ஒரு காமனான பரிகாரம் நான் சொல்கிறது. இதுக்கப்புறம் இன்டெப்த்தாக கரெக்டாக செய்யணும்னா அதுக்குன்னு சில பரிகார முறைகள் இருக்குது. அதை வச்சு செஞ்சோம்னா கண்டிப்பாக சீக்கிரம் நடந்துடும். புரியுதா? நீங்கள் எந்த வெளியூரில் இருந்தாலும் சரி தான், உங்கள் பசங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு நீங்கள் நினச்சால் இதை கண்டிப்பாக செய்யுங்க. ஒரு வாட்டி ஜாதகம் பாருங்கள், பரிகாரங்கள் சொல்கிறேன், செய்யுங்க, நம்பிக்கையாக செய்யுங்க. நான் குடிமுடி போயிட்டு வந்துட்டேன் சாமி, நான் அந்த திருப்பையஞ்சலி போயிட்டு வந்துட்டேன், வாழைமர கல்யாணம் பண்ணேன், என்னென்னவோ சொல்கிறீங்க. நான் வாழைமர கல்யாணம் யாருக்கும் சொல்கிறதே கிடையாது, அது பரிகாரமே இல்லை, வேணாம். ஒரு மரத்தை வெட்டி அது ஊசியால் குத்தி, அதை நான் சொல்கிறதே இல்லை யாருக்கும், நான் அதை ஆத்தரைஸ் பண்ணுறதே இல்லை. இதெல்லாம் இல்லாமல் வெறும் யாகமும் மந்திர ஜபமும் தான் ஜெயிக்கும். பரிகாரம்னாலே அந்த சாமிக்கு உரிய நிறைய மந்திரங்கள் சொல்லணும். மந்திரங்களை சொல்லி ஜபம் செய்து அதை யாகம் செய்யும்போது தான் அந்த பாவதோஷங்கள் விலகும். அப்போ பரிகார யாகம் ரொம்ப முக்கியம். நான் யாகம் கூட நீங்கள் ஜாதகம் பார்த்தா தான் நான் சொல்லுவேன். அப்போ காமனாக ஒரு பரிகாரம் சொல்கிறேன். ஏதேனும் ஒரு ஆலயத்தில்
மரத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய ஒரு தலை நாகம், 5 தலை நாகம், பின்னல் நாகம், இந்த 3 நாகத்திற்கும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு 3 நாட்களும் ஒரு அபிஷேகம் பண்ணி தாம்பூலம் வச்சு தூபம் தீபம் வச்சு 27 முறை அந்த நாகத்தை மரத்தை சுற்றி வந்து நமஸ்காரம் செய்வீர்களேயானால், செஞ்சு பாருங்களேன். ஒரு 21 வாரம் செய்யுங்களேன். நான் ஒன்றும் உங்கள்கிட்ட பணங்காசாக கேட்டேன் இல்லையே. 21 வாரம் அதை செய்து பாருங்கள், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதுக்கு மேலே இன்னொரு வழி இருக்குது. ஏன் இது நடக்கலைன்னு, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பிறப்பு ஜாதகம். அப்போது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் உங்கள் பிறப்பு ஜாதகம். அப்போ பிறப்பு ஜாதகத்தை மெயினாக நல்லா உடனே சரியாகணும், கரெக்டாக சரியாகணும். இந்த பிரச்சனையில் இருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்னு சொன்னால், கரெக்டாக வரணும்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் பார்த்து இப்போ என்ன தசாபுத்தி நடக்குது, இப்போ என்ன தசை நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அது சுபருடைய தசையா அசுபருடைய தசையா, இந்த தசா நாதன் வந்து சிறப்பாக இருக்காரா, இன்னும் எத்தனை வருஷம் இந்த தசை இருக்குது, இதனால் தான் நம்ம ஏமாந்தோமா, இதுதான் காரணமா, இல்லை வேறு ஏதேனும் யாராவது நமக்கு ஏதேனும் செஞ்சுருக்காங்களா, திசை மாற்றி விடப்பட்டிருக்கா, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் தான் கிடைக்கும். புரியுதா? அந்த பிறப்பு ஜாதகத்தை பார்த்து அதில் நம்ம பணம் வருமா, அல்லது நீங்கள் இது எப்போ நடக்கும், எந்த டேட்டில் நடக்கும், அது வரலாம் நாம் எப்படி வெயிட் பண்ணுறதா, நம்ம என்ன நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்ன செய்கிறது, இது எல்லாத்துக்கும் ஆன்சர் வந்து உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் தான் இருக்கும். அப்போ பிறப்பு ஜாதகம் பார்த்து அதற்குரிய ஆலய வழிபாடுகளோ, இல்லை வீட்டில் ஏதேனும் விரதம் இருக்கிறதா, இல்லை வீட்டில் ஏதேனும் பரிகார ஹோமங்கள் செய்கிறது, யாகங்கள் செய்கிறது. மெயினாக வீட்டில் ஏதேனும் ஒரு கணபதி ஹோமமாவது செய்யணும். அப்போ இது எல்லாத்துக்கும் முடிவு. இந்த பிரச்சனை எப்போ தீரும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் பேசும். அப்போ பிறப்பு ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்து அதற்குரிய பரிகாரங்களும் செய்வீர்களேயானால் இது நிச்சயமாக நல்லது நடக்கும். இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளிவர முடியும். ஆலய பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்போ ஒரு குற்றம், ஒரு தோஷம் ஏற்பட்டது தப்பு கிடையாது. இது வந்து நீங்கள் இதுக்கு தான் பிறந்திருக்கிறீங்க. இந்த மாதிரி குற்றம் நடக்கணும், தோஷம் நடக்கணும், கஷ்டம் ஏற்படணுங்கிறது தான் விதி. ஆனால் அது பூரணமாக கடைசி வரணும் கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கணுங்கிறது விதி கிடையாது. அது புத்திசாலித்தனமும் கிடையாது, அது தண்டனையும் கிடையாது. அப்போ உங்களுக்கு ஏற்பட்டுள்ள கஷ்டங்களில் இருந்து நீங்கள் உடனே விடுபட வேண்டுமேயானால் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு நீங்கள் எந்த ஆலயம் வழிபாடு செய்ய வேண்டும், என்ன மாதிரி பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதை அறிந்து செய்வீர்களேயானால் நீங்களும் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், வெற்றி மேல் வெற்றி பெறலாம். மெயினாக நிம்மதியாக இருக்கலாம். தப்பு கிடையாது. நல்லதே நடக்கட்டும். ஜெய் வராகி.